ஆசிரியர் ஜெயராமன் ரகுநாதன் அவர்களின் டாக்டர் வைகுண்டம். கதையின் பெயர் பெங்களூர் வழி அரக்கோணம். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. tamilaudiobooks.com தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல். பெங்களூர் சதாப்தி எப்போதும் போல ஒரு குறுக்கலுடன் கிளம்பின போது கம்பார்ட்மெண்ட் ஈசி 18ஆம் நம்பர் சீட் ராமசாமி நன்றாகத்தான் இருந்தார். மேலே சொன்ன ராமசாமி ஹிந்து, எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் என்று வர்ஜியமில்லாமல் எல்லா பேப்பரையும் படித்தார். பக்கத்தில் பாரியையான மனைவி ரமணிச்சந்திரன் நாவல் 3ம் சிநேகிதியும் படித்து கொண்டு வந்தார். காபி குடித்த ராமசாமி கம்பார்ட்மெண்ட் முழுவதும் கேட்கும்படி 2-3 முறை அபான வாயுவை வெளிவிட்ட போது பலர் முகம் சுளிக்க ஒரு 8 வயது பெண் குழந்தை மட்டும் சத்தமாக சிரித்தது. வண்டி அரக்கோணம் தாண்டினவுடன் அது நிகழ்ந்தது. ராமசாமி ஒரு கழித்து வீட்டில் சாய்ந்தவாறே தூங்கிக் கொண்டிருந்த போஸில் இருந்து விலுக்கென்று உதறினார். அந்த திடீர் விலுக்கில் முழித்து கொண்டவர் கொஞ்சம் பேந்த அலமந்தார். இப்போது அவர் தலை சாய்ந்து மனைவி தோளில் இடித்தது. கண் திறந்த மனைவிக்கு முதலில் தெரிந்தது ராமசாமியின் சொருகின கண்கள், கூடவே சட்டை முழுவதும் நனைந்திருந்த ஈரம். வாய் லேசாக கோணினபடி இழுத்து கொண்டிருக்க கணமே மனைவி அலறினாள். சீட்டிலிருந்து எழுந்தாள். மறுபடி அலறல். அரை தூக்கத்தில் இருந்தவர்களும் லேப்டாப்பில் சினிமா பார்த்தவர்களும் பின்னாலிலிருந்து 2 சீட்டுக்களின் நடுவில் பார்க்க முடியும் என்னும் விசனம் இல்லாமல் கொஞ்சிக் கொண்டிருந்த இளஞ்சோடியும் சிக்குநாத்து யூனிஃபார்ம் அணிந்த கேபின் அட்டெண்டரும் பரபரத்து 18ஆம் நம்பர் சீட்டுக்கு ஓடினார்கள். என்னாச்சு? வாட்ஸ் த ப்ராப்ளம்? கியா ஹுவா? மனைவியின் அலறல் இப்போது விசும்பலாயிற்று. யாராவது ஏதாவது பண்ணுங்களேன், ஐயோ! இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? ஒருவர் சத்தமாக கேட்கும் முன்பே சீட் நம்பர் 36இல் இயர்ஃபோனில் ஜிஎன்பியின் மறுகேலரா கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர் இயர்ஃபோனை பீய்த்து எறிந்துவிட்டு தன் கைப்பையிலிருந்து ஸ்டெத்தை அள்ளிக்கொண்டு வேகமாக நகர வண்டி இப்போது ஒரு ஜெர்க் விட சற்றே தடுமாறி முன் சீட்டை பிடித்து சமரசம் செய்து கொண்டு 18க்கு ஓடி வந்தார். மூ சீட்டை ரிக்ளைன் பண்ணுங்க. ஸ்டெத் மார்பில் அங்கும் இங்கும் நகர அவர் காதில் இடியாய் ஒலித்திருக்க வேண்டும். சட்டென்று கைப்பிடித்து பல்ஸ் பார்த்தார். சுற்றியிருந்த ஆசாமிகள் இவர் வாயையே பார்த்து கொண்டிருக்க மனைவி இன்னும் விசும்பலில் விடுபடாமல் குலுங்க பின்முன் சீட்டு ஆசாமிகளும் ஒரு மாமியும் ஒரு இளைஞனும் கண்களில் ஆவலோடு பார்க்க அந்த தலை கலைந்த சுடிதார் பெண் மட்டும் இன்னும் தன் மொபைலேயே நோண்டிக் கொண்டிருந்தாள். புல் த செயின், குயிக், இஸ் சிங்கிங். அட்டெண்டர் ஓடி செயினை இழுக்க எங்கோ நாராச விசில் சத்தம் ஒலிக்க வண்டி குலுங்கியது. வேகம் குறைந்தது, நழுவியது. எல்லா உப்பரி நட்டும் போல்ட்டும் கூட்டம் கூடி முனகியவாறே வண்டியின் வேகம் குறைக்க உதவின. 5ஆம் நிமிஷம் வண்டி நின்றது. போச்சு, இன்னி மீட்டிங்கும் கோவிந்தாவா? சார், லேட் ஆகுமா? எனக்கு 12 மணிக்கு ஹூப்ளிக்கு பஸ்ஸு சார். யோ, உயிர் போற விஷயம் ஐயா, பேசாம இரு. சலசலவென்று பேச்சு குரல்கள். இது எந்த ஊரு? சித்தேரிக்கும் ஆனவர்திகான்பேட்டைக்கும் நடுவு சார். பக்கத்தில் பெரிய ஊர் இது. அரக்கோணம் இப்போ தானே போச்சு. ஆமாம் டாக்டர். ஜஸ்ட் கால் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் உடனே. சார், மசூதி தெருவில் வேலு ஹாஸ்பிட்டல் இருக்கு, திருமலாச்சாரி தெருவில் ஏஜி ஹாஸ்பிட்டல், 2மே நல்ல ஹாஸ்பிட்டல் சார். உடனே கோல்டன் ஹவர்ஸ். டாக்டர் பல்ஸ் பார்த்து கொண்டே மார்பை தடவி விட்டு கொண்டு இருந்தார். மனைவியிடம் பேச்சு கொடுத்தார். இதுக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காமா இவருக்கு? இல்லை சார், இதுதான் முதல்ல. எப்படி? வேற எதுனா ப்ராப்ளம் உண்டா? மருந்து எடுத்துப்பாரா? கேஸ் ப்ராப்ளம் தானுங்க, அப்பப்போ சத்தமா விடுவார். சிரிப்பு. ஷட்டப். மருந்து ஏதாவது? ப்ரெஷர் மருந்து சாப்பிடுவாருங்க. இத பாருங்க. எங்க காமிங்க. அட்டென் 50. அவருக்கு என்ன ப்ரெஷர்மா? தெரியாதுங்க எனக்கு. இப்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆசாமி கேட்டார். ஹார்ட் அட்டாக்கா டாக்டர்? தெரியல, ஐம் நாட் ஷியோர். ஆனால் சிம்டம்ஸ் பார்த்தா அரித்மியா மாதிரி தான் இருக்கு. வென்ட்ரிகுலேஷன் ஃபிப்ரிலேஷன். ஆம்புலன்ஸின் சைரன் ஒலித்தது. கூட யாருன்னா வரணுமுங்க? யாராவது உதவிக்கு வாங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கிலீஷ் கூட தெரியாதுங்க.
இவர் எழுந்ததும் நானே காசு கொடுத்து உங்களை கார்ல பெங்களூர் அனுப்பிச்சிடணுங்க. சட்டென்று கூட்டம் கலைந்தது. டாக்டர் நிமிர்ந்தார். நான் வரேன். சீட் 36லேருந்து என்னோட பிரவுன் பெட்டியை எடுத்துக் கொடுங்களேன். ஆஸ்பத்திரி சின்னதுதான். பெரிய வசதிகள் அதிகமில்லை. இருந்தாலும் டாக்டர் கூடவே இருந்தார். ஆஞ்சியோ இருக்கா உங்க ஹாஸ்பிட்டல்ல? இல்லை டாக்டர், பட் இசிஜி எடுத்துடுறேன். போராது. பிளட் டெஸ்ட், புரோட்டீன் லீக் இன்டு த பிளட் செக் பண்ணணும். எக்ஸ்ரேவும், ஹார்ட் சைஸ் பார்க்கணும். ஓகே டாக்டர். எஸ், கெட் கோயிங் குவிக். லுக் அட் தி அபரேஷன். ஹார்ட் மசில் இன்ஜுரி போல இருக்கே. மெட்ராஸ்க்கு மூவ் பண்ணிடலாமா? வாட் ஆர் யூ சேயிங்? இஸ் நாட் ஃபிட். போகிற வழியிலேயே போழிவாரையா? அப்போ செடேட்டம், அல்டப்ளேஸ் கொடுக்கணும். கூடவே ஹெப்பரின். பிளட் கிளாட் இருந்தால் டிசால்வ் ஆகணும். பீட்டா பிளாக்கர்ஸ் ஏதானும் ஹாஸ்பிட்டலில் இருக்கா? செக் பண்ணுறேன் டாக்டர். குயிக், ப்ராண்டோ. கார்விடிலால் அண்ட் ப்ராப்பனால் டாக்டர். குட். கார்வெடிலால் பெட்டர். உடனே அட்மினிஸ்டர் பண்ணுங்க. எஸ் டாக்டர். மானிட்டர் இஸ் பீட்ஸ். ஆனால் நான் ஒருத்தந்தான் இங்கே கார்டியாக் தெரிஞ்சவன் டாக்டர். எனக்கு வேற பேஷண்ட் இருக்காங்களே. நான் இருக்கேன். ஐ வில் ஸ்டே வித் ஹிம். இந்தம்மா, நீங்கள் பண்ண ஒன்றும் இல்லை. அங்கே போய் உட்காருங்க. அமைதியாக இருங்க. அவர் நிலைமை மோசம்தான், ஆனால் பார்த்துருவோம். நம்மளை மீறி என்ன ஆகும்? ஐயா, ரொம்ப நன்றிங்க. உங்கள் வேலை கெடுதுன்னு பார்க்காம எனக்கு உதவி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர், கவலைப்படாதீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் பேமெண்ட் நானே பண்ணுறேன். அக்கா, அக்கா, மணி என்னாச்சு? சதாப்தி 11 மணிக்கு வந்தாச்சு. சார்ட்டில் இவர் பேர் இருக்கு, ஆனால் ஆசாமி இறங்கல. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குண்டா, மெசேஜ் பண்ணுவார். என்ன எமர்ஜென்சியோ? நான் உனக்கு ஒரே தம்பி, ஏன் ஒரே பொண்ணோட கல்யாணம். 3 நாள் முன்னமே வரணும். இவர் தான் கல்யாணத்தன்னைக்கு வரேன்னுட்டு, அதுவும் அம்பேல். ஏங்கா, இவர் இல்லைன்னா உலகமே வியாதியிலேருந்து விடுபடாதா? தெரியலையேடா, எனக்கும் ஒன்றும் மெசேஜ் இல்லையே. இன்னும் எத்தனை வருஷம் இப்படி அவரோட நீ சகிச்சுட்டு இருக்க போற? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்றுத்து கூட அவர் ஒழுங்காக வந்ததில்லை. இந்த தரம் வரட்டும், நான் விட போறதில்ல. மனுஷனை நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன். செய்க்கா செய். அவர் அப்படி கேட்டால் தான் உரைக்கும். நான் போகிறேன். சம்மந்தி வீட்டில் கூப்பிட்டாலாம். போடா போ, போ போ. அவ மனசு சுணக்கம் ஆப்படாது. அவனை அனுப்பிவிட்டு மொபைலை எடுத்து நம்பர் அழுத்தினாள். என்ன ஆசாமி, பொழைச்சுப்பானா? பொண்டாட்டி வெகுளியா இருக்கான், நீங்களே கூடவே இருந்துடுங்கோ. என் தம்பிய நான் சமாளிச்சுக்கிறேன். இஸ் இம்ப்ரூவிங். தேங்க்யூ வேதவல்லி, தேங்க்யூ. அரக்கோணம் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி படுக்கைக்கு அருகில் சாய்ந்த நாற்காலியில் இன்னும் சாய்ந்தவாறே நிம்மதியுடன் போனை வைத்தார் டாக்டர் வைகுண்டம். உங்களுக்காக வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. நன்றி, வணக்கம். ஆசிரியர் ஜெயராமன் ரகுநாதன்.